மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த யூனிவர்ஸோட மிகப்பெரிய ரகசியம், ஆச்சரியம்னு கூட சொல்லலாம். மேனிஃபெஸ்டேஷன் ரியலான விஷயம். இது பல பேர் லைஃப்ல பல மாற்றத்தை கொடுத்துருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ற எல்லாரும் ஸ்டார்டிங்ல எல்லாரும் பண்ற ஒரு மேஜர் மிஸ்டேக் இருக்கு. 75% பேரு ஸ்டார்டிங்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. சோ அதுல அவங்க தோத்துடுறாங்க. பட் மொத்தமா 12 யூனிவர்சல் லாஸ் இருக்கு. அது எல்லாமே பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாதான் மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்டா நடக்கும். லாஸ்ட் வீடியோல 6 யூனிவர்சல் லா பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த வீடியோல பேலன்ஸ் இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரபஞ்ச விதிகள் பத்தி பார்ப்போம். வேக் அப், இட்ஸ் டைம் டு அவேக், பி பிரசன்ட். இந்த லா ஒரு வகையில லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் கூட தொடர்புடையது. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க செய்யற ஆக்ஷனை விட நீங்க எந்த இன்டென்ஷன்ல செய்றீங்கிறத பொறுத்து தான் உங்க மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யும். இந்த யூனிவர்ஸ் முழுக்க முழுக்க எனர்ஜியால வேலை செய்யற ஒரு விஷயம். நம்ம எந்த வைப்ரேஷன் எமிட் பண்றோமோ அதை இந்த யூனிவர்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் மனசளவுல உங்களுக்கு பிடிக்காம அந்த ஹெல்ப்பை செஞ்சாலோ இல்ல நெகட்டிவா செஞ்சாலோ, நீங்க செஞ்ச ஹெல்ப் பாசிட்டிவாவே இருந்தாலும் அதை யூனிவர்ஸ் நெகட்டிவா தான் கன்சிடர் பண்ணும். நீங்க செஞ்ச செயலை விட உங்க மனசு தான் யூனிவர்ஸ்க்கு முக்கியம். ஸோ அந்த ஹெல்ப்பை யூனிவர்ஸ் ஹெல்ப்பா கன்சிடர் பண்ணாது, பதிலுக்கு சேம் நெகட்டிவிட்டி தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்றவங்க உங்க ஆக்ஷனை விட உங்க இன்டென்ஷன்ல தான் கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ணணும்னு இந்த லா தெளிவா சொல்லுது. The law of perpetual transmutation. இந்த லா நமக்கு ஒரு உண்மையை தெளிவா சொல்லுது. இந்த யூனிவர்ஸ்ல மாற்றம் ஒன்று தான் மாறாதது. யூனிவர்ஸ் எப்போதும் எல்லா நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்க ஒண்ணு. இந்த பிரபஞ்சத்தோட ஒரு துளி தான் நம்ம. ஸோ எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் நம்ம லைஃப் மாறும். நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ற சக்தி நமக்குள்ளேயே இருக்கு. ஜஸ்ட் நம்ம எனர்ஜி தான் அந்த சக்தி. இதே லாவை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சயின்டிபிக்கலா நம்ம எல்லாருக்கும் சொன்னாரு. எனர்ஜி உருவாக்கப்படுவதும் இல்ல, அழிக்கப்படுவதும் இல்லை. ஆனா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு எப்போதும் மாறிக்கிட்டே இருக்க ஒண்ணு. ஸோ உங்க தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எனர்ஜி எல்லாத்துக்குமே உங்க லைஃபை மாத்திர சக்தி இருக்குன்னு இந்த லா தெளிவா சொல்லுது. மாற்றங்கிறது இந்த யூனிவர்ஸோட ட்ரூ நேச்சர்னு இந்த லா ஆழமா சொல்லுது. ஸோ எப்படியும் மாற போற விஷயத்த நீங்க மனசு வச்சா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தலாம். தி லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த லாவை பொறுத்தவரை இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற எல்லா விஷயமும் நியூட்ரலான ஒண்ணுதான், நம்ம அதுக்கு மீனிங் கொடுக்குற வரைக்கும். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நல்லது கெட்டதுன்னு நம்ம தான் முடிவு பண்றோமே தவிர யூனிவர்ஸை பொறுத்தவரை அது நியூட்ரல் தான். ஸோ நம்ம கதைகளை நம்ம எண்ணங்களால நம்ம தான் எழுதணும். ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலன்னா உடனே நம்ம லைஃபே பேடுன்னு நம்ம நம்பிடுறோம். நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் செயல்படுதுங்கிற உண்மையை நம்ம மறந்துடுறோம். நம்ம எண்ணங்கள் மூவி ப்ரொஜெக்டர் மாதிரி, இந்த யூனிவர்ஸ் ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி. உங்களுக்குள்ள இருக்க விஷயம் தான் ஸ்கிரீன்ல தெரியும்னு இந்த லா நமக்கு ஆழமா சொல்லுது. லா ஆஃப் ஜெண்டர். இந்த லா நம்ம யூனிவர்ஸுடைய மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. இந்த யூனிவர்ஸ் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜியால ஆன ஒரு விஷயம். ஆன்மீகம் இதே விஷயத்தை தான் சிவன் அண்ட் சக்தின்னு நமக்கு சொல்லுது. சைனீஸ் இதே விஷயத்தை தான் இன் அண்ட் யாங்னு குறிப்பிடுது. அதாவது இந்த ரெண்டு எனர்ஜியோட பேலன்ஸ்ல தான் யூனிவர்ஸே இயங்குது. ஒரு எனர்ஜி பர்ஃபெக்டா வேலை செய்யணும்னா கண்டிப்பா இன்னொரு எனர்ஜியோட சக்தி வேணும். எக்ஸாம்பிளுக்கு, இந்த உலகத்துல ஆண்கள் முழுசா அழிஞ்சிட்டா பெண்கள் இல்ல, பெண்கள் முழுசா அழிஞ்சிட்டா ஆண்கள் இல்ல. மேஸ்குலின் அதாவது ஆண் எனர்ஜியோட குவாலிட்டிஸ் ஆக்ஷன், லாஜிக், அசர்டிவ்னஸ். ஃபெமினின் அதாவது பெண் எனர்ஜியோட குவாலிட்டிஸ் இன்ட்யூஷன், ரிசெப்டிவிட்டி அண்ட் நர்ச்சூரிங். யோகிக் ட்ரெடிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆண் சக்தியும் பெண் சக்தியும் ஒன்னு சேர்ற அந்த விஷயத்தை தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யோகான்னு குறிப்பிடுறாங்க. இந்த விஷயங்களை தான் இந்த லா தெளிவா சொல்லுது. லா ஆஃப் பொலாரிட்டி. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு எனர்ஜி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் எனர்ஜி இருக்கு. பகல்னு ஒன்று இருக்க மாதிரி இரவுன்னு ஒன்று இருக்கும், சந்தோஷம்னு ஒன்று இருக்க மாதிரி கவலைன்னு ஒன்று இருக்கும், லைட்னு ஒன்று இருக்க மாதிரி டார்க்னு ஒன்று இருக்கும், நல்லதுன்னு ஒன்று இருக்க மாதிரி கெட்டதுன்னு ஒன்று இருந்தே தீரும். ஒரு விஷயத்தோட உண்மையை அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு விஷயத்தை வச்சுதான் நம்மளால அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ ஒன்னு இல்லாம இன்னொன்னு புரிஞ்சுக்கவும் முடியாது, கத்துக்கவும் முடியாது. கஷ்டம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம அனுபவிச்சாதான் சந்தோஷங்கிற விஷயத்தோட மகிமை நமக்கு புரியும். லைஃப்ல சந்தோஷம் மட்டுமே இருந்தா லைஃப் போர் அடிச்சிடும். லைஃப்ல கஷ்டம் மட்டுமே இருந்தா லைஃப் வெறுத்தும் போயிடும். ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா வேணுங்கிறத இந்த லா நமக்கு தெளிவா உணர்த்துது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்ல தோத்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற உண்மையை இந்த லா நமக்கு ஆழமா சொல்லுது. த லா ஆஃப் ஃப்ரீடம். இந்த லா என்ன சொல்லுதுன்னா, இந்த யூனிவர்ஸை பொறுத்தவரை நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு ஃப்ளோ மாதிரி ரிதம்ல வேலை செய்யக்கூடியது தான். ஜெயிக்கிறவன் தோக்குற மாதிரி, வசந்த காலம் இலையுதிர் காலத்துல முடிகிற மாதிரி, பகல் இரவாகிற மாதிரி எல்லாமே மாறி மாறி ஏறவும் இறங்கவும் செஞ்சுட்டே இருக்கும். இந்த ரிதத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை
நம்மளால ஈஸியா கடந்து போக முடியும். ஜெயிச்சுட்டே இருக்கவன் தோக்குற நேரமும் வரும், தோத்துட்டே இருக்கவன் ஜெயிக்கிற நேரமும் வரும். ஸோ கோ வித் த ஃப்ளோன்ற மைண்ட் செட்ல டிராவல் பண்ணா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட் ஆகுங்கிறத இந்த லா தெளிவா சொல்லுது. இந்த 12 யூனிவர்சல் லாஸும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த அத்தனை லாஸும் மேனிஃபெஸ்டேஷன்ல வேலை செய்யுதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. கிராவிட்டி மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா கிராவிட்டியே இல்லைன்னு ஆயிராதுல்ல, அதே மாதிரி தான். ஸோ இந்த 12 லாஸையும் 1 by 1 யூஸ் பண்ணி உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாஸ்ட் ஆக்குங்க. ஸோ ஸ்டே கனெக்ட், பி பிரசன்ட். சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஆல்டர் ஈகோ.